36 nach Zürich-Oerlikon, Zürich Flughafen. Abfahrt 11 Uhr. வெல்கம் டு சிவா டைரி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி ரொமான்ஸோன் என்ற இடத்துல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டை பற்றி அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடு எவ்வளவு சுவையாக இருக்குன்றதை பற்றி தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். சூரிச்சிலிருந்து ரொமான்ஸோன் சரியாக ட்ரெயினில் ஒரு மணித்தியாலம் எடுத்து இந்த ரொமான்ஸோன் என்ற இடத்துக்கு வந்தால் இந்த இடம் பார்க்குறதுக்கு மிகவும் அழகாக இருந்தது. இந்த லேக்கில் கப்பல் எல்லாம் நின்றுது. இது எல்லாம் சூரிச், செங்காலன் மெட்டது இதிலிருந்து ஜெர்மனிக்கும் போகக்கூடிய மாதிரியான கப்பல்கள் ஒவ்வொரு நேரத்துக்கு இந்த கப்பல்கள் வலிக்கிடும். அதை விட இந்த லேக்கோட சேர்ந்து தான் நாங்கள் இப்போ போய் சாப்பிட போகிற அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதில் இது இந்த இடம் எல்லாமே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். இந்த இடம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான். இப்போ இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்தில் சம்மர் வந்துன்னு சொன்னால் இந்த இடம் எல்லாமே ஆக்கலாக இருக்கும். இந்த லேக்கில் நின்று மீன் பிடிப்பாங்க, இந்த லேக்கில் இருந்து குளிச்சு கொண்டிருப்பாங்க. அப்படி இது எல்லாமே ஒரு லேக்கோட சேர்ந்த ஒரு இடம் தான் இந்த இன்சுலின் ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. இந்த ஹோட்டல் ஒரு தரம் உள்ள ஒரு ஹோட்டல் உண்டு. இந்த ஹோட்டலில் நாங்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ரெண்டுமே இருக்குது. மேலே ஹோட்டல் ரூம்ஸ் இருக்குது, கீழே ரெஸ்டாரண்ட் இருக்குது. இது அவங்களோட மெனு எல்லாம் போட்டிருந்தாங்க. என்ன மாதிரி அவங்களோட எப்பப்போ என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அப்போ ஓகே, நாங்கள் இதை ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு உள்ளுக்கு போனோம். இந்த ஃப்ரண்ட்டாக இருக்கிற இந்த இடங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த ஃப்ரண்ட் அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற இடம் தான் இப்படி ஒரு அழகாக, இப்படி நல்ல ஒரு பூக்கள் எல்லாம் பெனி சமவாரவடியாக எல்லாம் கலர்ஃபுல்லாக எல்லாம் இருக்குது. அப்படியே கப்பல் எல்லாம் சின்ன சின்ன போட் எல்லாம் இருக்குது. ஏனெண்டா இது தனிப்பட்ட ஆக்கள்கிட்ட போட் அவன் இதில் பார்க் பண்ணியிருக்கணும். நான் போன டைம் லேட் ஆனதால் அவங்க முதல் சொன்னாங்க, இப்படி நீங்கள் கஃபே இல்லாட்டி ஏதாவது ட்ரிங்க்ஸ் குடிக்க போகிறீங்களான்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை நான் சாப்பிட போகிறேன்னு சொல்ல, ஓகே கிச்சனை நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி கிச்சனை பார்த்தாங்க. ஓகே, நாங்கள் உடனே ஒரு ஹாப்காங் ஒரு மெயின் மெனு நாங்கள் ஓட பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, அப்போ சரி ஓகே நாங்கள் என்ன சாப்பிடலாம், ஓகே லேக்குக்கு பக்கத்தில் இருக்குது. லேக்கில் என்ன ஸ்பெஷல், மீன் ஸ்பெஷலாக இருக்கும். அதுவும் இங்கே லேக்கில் இருக்கிற ஒரு மீன் உண்டு, இக்லி மீன் சொல்லி இருக்குது. அந்த மீன் ஒரு எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்கும். இங்கே நார்மலாகவே ப்ரெட் தருவாங்க இங்கே ரெஸ்டாரண்ட்டில். இது ஓனாக செய்கிற ப்ரெட்டாக இருக்கும். இது பட்டர். ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்படி இருக்குண்டு. நல்ல சாஃப்டாக இருக்கும். ஆனால் இந்த கரை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நார்மலாக அவங்களோட ப்ரெட் மாதிரியே இருக்குது. அது நல்லா இருக்குது. ஓகே, இந்த பட்டரோட சாப்பிடக்கு ஓகேயா இருக்கணும். இது ரைஸ் தந்துருக்குறாங்க. இது ஸ்பினாத், எங்களோட கீரைன்னு சொல்லலாம், கீரை. இது எக்லி என்ற ஒரு மீன். இது உப்பு தண்ணியில் இதுன்ற மீன் இல்லை. இது ஒரு இந்த லேக்கில் பிடிக்கிற மீன் தான் இது. இந்த மேலே நாங்கள் தேசிக்காய் பிடிச்சி விடுவோம். ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இது இந்த கத்தி என்னன்னு சொன்னால் அந்த மீன் சாப்பிட்றதுக்கு மீனுக்கு ஏற்ற மாதிரியான கத்தி தான் இது. ஓகே, நான் மீனை முதல் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. உப்பு குறைவாக போட்டிருக்குது. ஆனால் டேஸ்ட் ஓகேயாக இருக்குது. பார்ப்போம், ரைஸை செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு.
ரைஸ் வந்து நல்லா ஓகே பாயில் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இப்போ ஸ்பினாத்தை பார்ப்போம். இப்போ நம்மளாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த ரைஸுக்கு வந்து ஓகேயாக இருக்குது. ஆனால் இந்த மீனுக்கும் ஸ்பினாத்துக்கும் வந்து உப்பு வந்து நல்லா குறைவாக இருக்குது. இப்போ வந்து நல்லா லெஸ், அதாவது நார்மலாக அவங்க யூஸ் பண்ணுறதை விட குறைவாக போட்டிருக்குறாங்க. சில விலங்குகளுக்கு தேவைன்னு சொன்னால் நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி இருந்து வந்து இவங்க நார்மலாக பாவிக்கிற உப்பை விட குறைவாக தான் போட்டிருக்குறாங்க. நாங்கள் என்ன தான் உப்பு போடலைன்ட்டு இப்போ போட்டு சாப்பிட்டாலும் அது அந்த குக் பண்ணிக்க அதில் அந்த இதில் வந்து போடுற அந்த உப்புன்ற டேஸ்ட் வந்து வராது. என்ன சொன்னால் அது வந்து நாங்கள் குக் பண்ணிக்கே அதில் வந்து போடைக்க தான் அதில் அந்த மீனில் வந்து சுவரி இருக்கும். மற்றபடி குவாலிட்டியெல்லாம் ஓகேயாக இருக்குது. அந்த மீன் எல்லாம் நல்லா குக் பண்ணியிருக்காங்க. அந்த எவ்வளவு குக் பண்ணணுமோ அந்தளவு குக் பண்ணியிருக்கிறாங்க. மற்றது ஸ்பினாத் வந்து இந்த ஸ்பினாத் வந்து எப்படின்னு சொன்னால் இது வந்து நான் நினைக்கிறேன் இந்த பாக்ஸில் வர ஸ்பினாத்தாக இருக்கும். என்னென்னு சொன்னால் இப்போ அவங்க ஃப்ரெஷ்ஷாக வந்து போட்ட அந்த இலை மாதிரி தெரியல. பட் ஓகே, நல்லா இருக்குது. ஆனால் உப்பு தான் மீனுக்கும் எக்லி மீனுக்கும் ஸ்பினாத்துக்கும் குறைவாக இருக்குது. இந்த வெதர் கொஞ்சம் மழக்குணமாக இருக்குது. மற்றது வந்து இப்போ நாங்கள் வந்த நேரம் வந்து இங்கே ஆல்மோஸ்ட் 2 o'clock ஆகிட்டு. ஸோ ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஆக்கள் குறைவாக தான் இருக்கிறாங்க. என்னை பொறுத்தளவில் இந்த 43 ஃப்ராங்குக்கு இந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் கூட விலை கூடவாக தான் இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ இதில் வந்து மீன், ஸ்பினாட், ரைஸ், மற்றது வந்து இப்போ இந்த போர்ஷனும் வந்து ஒரு அளவான போர்ஷன் தான். ஆனால் என்ன பொறுத்தவரை 43 ஃப்ராங்குன்றது வந்து இதுக்கு கூட. ஆனால் குவாலிட்டி வந்து இப்போ இப்படியான ரெஸ்டாரண்ட்டில் வந்து இப்போ அதாவது இப்போ நான் சொல்லி இந்த மீனுக்கு வந்து உப்பு காணாதுன்னு சொல்லி, ஆனால் இப்போ மேக்ஸிமம் பார்த்தா லோ, அதாவது நார்மல் லெவலில் இருந்து ஒரு குறைவாக போகிறோம் இல்லையென்று சொல்லலாம். இப்போ இல்லை, இப்போ ரெண்டுக்குமே இல்லை, ஸ்பினாத்துக்கும் இல்லை இதுக்கும் இல்லை. ஆனால் ரைஸுக்கு வந்து உப்பு போட்டிருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா வந்து இப்போ இவங்க இவ்வளோ குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறவங்க வந்து இதில் வந்து கொஞ்சம் கூட கவனம் எடுக்கணும். ஆனால் ஓகே, இதுதான் இது எந்த வியூ, எனக்கு எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து தான் இது. ஓகே, ஆனால் இதில் இருந்து இப்படி பார்க்க வந்து ஒரு மனநிறைவான ஒரு ரிலாக்ஸான ஒரு இடம். இந்த கடல், இந்த ஆற்றை பார்த்து கொண்டு இப்படியே இதில் வந்து சாப்பிட்றது வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. இந்த இடம் இந்த சுவிஸில் வந்து இடங்கள் அதுக்கேற்றதான் இப்போ ரேட், அதுன்ற இடங்களை பொறுத்து அதுன்ற சாப்பாடுன்ற குவாலிட்டியை பொறுத்து தான் அதுன்ற ரேட்டை வந்து இதாக இருக்கும். மெயின் வந்து இடங்கள் எப்படியான சுச்சுவேஷனில் இருக்குது, எப்படியான ஒரு சரௌண்டிங் ஏரியா அப்படி இருக்குதுன்றதை பொறுத்து தான் அதுன்ற அவங்களோட சாப்பாடுன்ற விலையும் ரெண்டட் எல்லாமே சேர்த்து அவங்களோட சாப்பாடுன்ற 48 ஃப்ராங்க் 70 ரூபா பண்ணாங்க. 43 ஃப்ராங்க் வந்து மீன், அடுத்தது ஒரு கோலா 5 ஃப்ராங்க் 70 ராப்பன் வந்திருக்கு. ஓகே, தொடர்ந்து இப்படியான வீடியோக்கள் பார்க்குறதுக்கு சிவா டைரி சேனலை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். தேங்க்யூ.